ஐபிஎல் 2024 ஷெட்யூல். ஆமாங்க, ஐபிஎல் 2024 ஷெட்யூல் பிசிசிஐ அஃபிஷியலாக ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஃபஸ்ட்டு 17 days, அதாவது ஃபஸ்ட்டு 21 மேட்சஸ்க்கான ஷெட்யூலை மட்டும் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இந்த ஷெட்யூல் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு மேட்ச் மார்ச் 22 அன்னைக்கு சிஎஸ்கே ஆர்சிபிக்கு எதிராக நடக்குது. ஃபஸ்ட்டு சிஎஸ்கோட ஷெட்யூலை பார்ப்போம். சிஎஸ்கே பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு மேட்ச் ஆர்சிபி கூட 22 மார்ச் அன்னைக்கு சேப்பாக்லேயும், செகண்ட் மேட்ச் ஜிடிக்கு எதிராக சேப்பாக்லேயும், 26th மேட்ச் தேர்ட் மேட்ச் டெல்லி கேபிட்டல்ஸுக்கு எதிராகவும், 31 மேட்ச் அன்னைக்கு வைசாக்கில் நடக்குது. 5th ஏப்ரல் அன்னைக்கு பார்த்தீங்கன்னா எஸ்ஆர்ஹெச்க்கு எதிராக ஹைதராபாத்லேயும் விளாட்றாங்க. சிஎஸ்கே இந்த ஷெட்யூலில் மொத்தம் 4 மேட்சஸ் விளாட்றாங்க. நெக்ஸ்ட் மும்பை இந்தியன்ஸ் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு மேட்ச் 24 மார்ச் அன்னைக்கு ஜிடிக்கு எதிராக அகமதாபாத்தில் ஆரம்பிக்கிறாங்க. செகண்ட் மேட்ச் பார்த்தீங்கன்னா 27 மார்ச் அன்னைக்கு எஸ்ஆர்ஹெச்க்கு எதிராக ஹைதராபாத்தில் ஆரம்பிக்கிறாங்க. 1 ஏப்ரல் அன்னைக்கு ஃபஸ்ட்டு ஹோம் கேம் ராஜஸ்தான் ராயல்ஸுக்கு எதிராக ஆரம்பிக்கிறாங்க. டெல்லி கேபிட்டல்ஸுக்கு எதிராக ஹோமில் விளாட்றாங்க. நெக்ஸ்ட்டு ஆர்சிபி பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு மேட்ச் மார்ச் 22 அன்னைக்கு சிஎஸ்கேக்கு எதிராக சேப்பாக்கில் ஸ்டார்ட் பண்ணுறாங்க. 25th மார்ச் அன்னைக்கு பிபிகேஎஸ்க்கு எதிராகவும், 29th மார்ச் அன்னைக்கு கேகேஆருக்கு எதிராகவும் பெங்களூரில் விளாட்றாங்க. 2 ஏப்ரல் அன்னைக்கு பார்த்தீங்கன்னா லக்னோவுக்கு எதிராகவும் பெங்களூரில் விளாட்றாங்க. கடைசியாக ஏப்ரல் 6 அன்னைக்கு பார்த்தீங்கன்னா ராஜஸ்தான் ராயல்ஸுக்கு எதிராக அவே கேம் விளாட்றாங்க. மொத்தம் இந்த ஃபிக்சர்ஸில் ஆர்சிபி 5 கேம்ஸ் விளாட்றாங்க. நெக்ஸ்ட்டு கேகேஆரோட ஷெட்யூல் பார்த்தீங்கன்னா அவங்க 3 மேட்சஸ் மட்டும் தான் விளாட்றாங்க. ஃபஸ்ட்டு மேட்ச் பார்த்தீங்கன்னா 23rd மார்ச் அன்னைக்கு எஸ்ஆர்ஹெச்க்கு எதிராக ஹோம்லேயும், செகண்ட் மேட்ச் 29th மார்ச் அன்னைக்கு ஆர்சிபிக்கு எதிராகவும், தேர்ட் மேட்ச் டிசிக்கு எதிராகவும் அவையில் விளாட்றாங்க. எஸ்ஆர்ஹெச்சோட ஃபிக்சர்ஸை பார்ப்போம். எஸ்ஆர்ஹெச் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு மேட்ச்சை கேகேஆருக்கு எதிராக 23rd மார்ச் அன்னைக்கு கொல்கத்தாவில் விளாட்றாங்க. 27 மார்ச் அன்னைக்கு மும்பை இந்தியன்ஸை ஹோம்லேயும், 31 மார்ச் அன்னைக்கு ஜிடியை ஆஃப்டர்நூன் கேமாக அவையிலையும் விளாட்றாங்க. கடைசியாக சிஎஸ்கேவை 5th ஏப்ரல் அன்னைக்கு ஹோம்லேயும் விளாட்றாங்க. நெக்ஸ்ட் ராஜஸ்தான் ராயல்ஸ் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு மேட்ச் எல்எஸ்சிக்கு எதிராக 24th மார்ச் அன்னைக்கு ஆஃப்டர்நூன்லையும், 28th மார்ச் அன்னைக்கு டெல்லி கேபிட்டல்ஸ்க்கு எதிராகவும் ஹோமில் விளாட்றாங்க. 1 ஏப்ரல் அன்னைக்கு எம்ஐக்கு எதிராக அவையில் விளாட்றாங்க. ஃபைனலாக பார்த்தீங்கன்னா 6th ஏப்ரல் அன்னைக்கு ஆர்சிபியை ஹோம்லேயும் விளாட்றாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா குஜராத் டைட்டன்ஸ் ஃபிக்சர்ஸ் பார்த்தீங்கன்னா 24 மார்ச் அன்னைக்கு எம்ஐயை ஹோம்லையும், 26 மார்ச் அன்னைக்கு சிஎஸ்கேவை அவையிலையும், 31 மார்ச் அன்னைக்கு எஸ்ஆர்ஹெச்சோட ஆஃப்டர்நூன் மேட்ச்யும், 4th ஏப்ரல் அன்னைக்கு பிபிகேஎஸ்க்கு எதிராகவும் ஹோமில் விளாட்றாங்க. கடைசியாக பார்த்தீங்கன்னா எல்ஹெச்சியை 7th ஏப்ரல் அன்னைக்கு அவே கேமில் விளாட்றாங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா பஞ்சாப் கிங்ஸ் அவங்களோட ஃபர்ஸ்ட் மேட்சை ஹோமில் ஆஃப்டர்நூன் மேட்சாக டிசிக்கு எதிராக விளாட்றாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா ஆர்சிபிக்கு எதிராக மார்ச் 25 அன்னைக்கும், எல்ஹெச்சிக்கு எதிராக மார்ச் 30 அன்னைக்கும், ஜிடிக்கு எதிராக ஏப்ரல் 4 அன்னைக்கும் அவே கேம்ஸ் விளாட்றாங்க. நெக்ஸ்ட் டெல்லி கேபிட்டல்ஸ் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் மேட்சை ஆஃப்டர்நூன் மேட்சாக பஞ்சாப் கிங்ஸ்க்கு எதிராக 23rd அன்னைக்கும், 28th மார்ச் அன்னைக்கு ஜெய்ப்பூருக்கு எதிராகவும் அவையில் விளாட்றாங்க. 31st மேட்ச் அன்னைக்கு சிஎஸ்கேக்கு எதிராகவும், 3rd ஏப்ரல் அன்னைக்கு கேகேஆருக்கு எதிராகவும் வைசாக்கில் விளாட்றாங்க. டிசிக்கு இந்த எலெக்ஷன்ஸ் காரணமாக ஃபஸ்ட்டு 17 days அன்னைக்கு எந்த மேட்சுமே டெல்லியில் இல்லை. வைசாக் தான் அவங்க ஹோம் கிரவுண்டாக இருக்க போகுது. லாஸ்ட்டாக 7th ஏப்ரல் அன்னைக்கு எம்ஐக்கு எதிராக ஆஃப்டர்நூன் மேட்சை விளாட்றாங்க. கடைசியாக லக்னோ சூப்பர் ஜெயின்ஸ் அவங்க மார்ச் 24 அன்னைக்கு ஃபஸ்ட்டு மேட்சை ஆஃப்டர்நூன் மேட்சாக ஆர்ஆருக்கு எதிராக அவையிலையும், மார்ச் 30 அன்னைக்கு பிபிகேஎஸ்க்கு எதிராகவும், ஏப்ரல் 2 அன்னைக்கு ஆர்சிபிக்கு எதிராகவும் அவையிலையும் விளாட்றாங்க. ஏப்ரல் 7 அன்னைக்கு ஜிடிக்கு எதிராகவும் ஹோமில் விளாட்றாங்க. இப்போ நம்ம 10 டீம்ஸோட ஷெட்யூலையும் பார்த்துருக்கோம். எந்த டீமுக்கு இந்த ஃபிக்சர்ஸ்லாம் சாதகமாக இருக்குன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? கமெண்ட் பண்ணுங்கள்.